புதுசாக எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்தவங்க இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் வீடியோ போகும். என்னென்னு சின்ன நான் இது வந்திருக்கேன் நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த வீடியோ செய்கிறேன். என்னென்னு சின்ன எங்களோட கதிஜா அமினா ப்ளாக்ஸ் டெய்லி நியூஸ் ஆப் வந்து 50K வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் யூரோப் கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த ஆப் வேலை செய்யும். அதுவும் ஐஃபோனுக்கு மட்டும் வேலை செய்யுது. வெகு சீக்கிரம் வந்து எல்லா இதுக்கும் எல்லா நாடுகளையும் பாவிக்கூடிய மாதிரி வரும். மற்றது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 6.2K ஃபாலோவர்ஸ் வந்துருக்கிறீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து 1.3K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் இந்த யூடியூப் சேனலில் தொடங்கி இதுண்டி நான் சில பிரச்சனைகள் இதால் விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் வரையும் போயும் அவ்வளோ இதுண்டியும் எனக்கு இந்த யூடியூப்பும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புன்னு சொல்லி நான் இவ்வளோ விஷயத்தை இதுண்டியும் கடைசியாக எனக்கு சில பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லி பல அவமானங்கள் கேவலங்கள் தான் என்ன இவ்வளோ தூரத்துக்கும் என்னை வளர்த்து விட்டதுக்கு காரணம். என்னென்னு சொன்னால் நான் இப்போ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கிட்ட நான் அதுக்கு பிறகு எங்களோட ஊருக்கு எங்களோட ஏரியாவுக்கு இங்கே வந்தால் பிறகு ஒரு வைராக்கியம்னு சொன்னால் நஞ்சு மருந்தை குடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தும் அதுக்கு பிறகு உயிர் உழைச்சி வந்திருக்கிறேன்னு சொன்னால் இது சரி வந்து சாதிக்கு காட்டணும். இந்த வைராக்கியத்தில் ஆப்பை டிசைன் பண்ணி யூடியூப்பை சரியாக செஞ்சு ஃபேஸ்புக்கை சரியான வழியில் கொண்டு போய் இந்தளவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் வந்து நீங்களும் வந்து என் குடும்பம் தான். அதால் தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களோட சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு இன்னும் வேணும். ஆதரவை தாங்கோ. கட்டாயம் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நான் முன்னுக்கு வரையிலும். நான் முன்னுக்கு வரேன்னு சொல்லல. நாங்கள் என்ன தெரிய காரணம் எதுன்னு சொல்லி நான் ஒரு நேரத்தில் சொல்கிறேன். சொல்லாமல் இருக்க மாட்டேன். என்ற குடும்பம் நீங்கள் நான் கட்டாயம் சொல்லுவேன். சில பிரச்சனைகள் சில கவலைகள் சில வேதனைகள் என்ன ஆழமாக பாதித்த சம்பவங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. அதில் சில வைராக்கியத்தோடு தான் இந்த இதுகள் வந்து நான் எங்கே பார்த்தாலும் ராகுலே நான் ஏன் பல புத்தகங்கள் பார்ப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். என்னத்துக்கு வைராக்கியம் சொன்னால் எங்களை அவமானப்படுத்தினவங்க எங்களை கேவலப்படுத்தினவங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் கௌரவமாக இருப்போம். நாங்கள் தேவையில்லைன்னு சின்னவங்களும் இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் உண்டு. நாங்கள் சொன்ன உனக்கு தார் இருக்கு நான் மடித்து போட்டுட்டு போனால் கூட உனக்கு தார் இருக்குன்னு கேட்டேன். எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு. அதான் நீங்கள் என் குடும்பம் என்ற அண்ணன் தம்பி என்ற உறவுகளில் விட எனக்கு நீங்கள் சொத்து. எனக்கு நீங்கள் கிடைச்சது வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கலும் எங்களோட டெய்லி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்களா இருக்கட்டும் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணவங்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்துருக்கு என் குடும்பம் தான். சரியா? எனக்கு பேட் கமெண்ட்டுகள் சில பேர் போடுவாங்க. பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது சரி நீங்கள் பேட் கமெண்ட் போடுங்க. அது பேட் கமெண்ட் போடுறவங்களும் எனக்கு தெரியும். அது ஆரண்டி சொல்லியும் ஒரு சிலர் வேறு இடத்துலேருந்து போடுவாங்க. தெரிஞ்சவங்க சில பேர் போடுவாங்க. சரி போடுறவங்க போட்டுட்டும்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டு போவேன். பேட் கமெண்ட் போட தான் எனக்கும் வைராக்கியம் கூடும். நீங்கள் பேட் கமெண்ட் போட எனக்கு வைராக்கியம் கூடும். நான் வந்து நஞ்சு மருந்து குடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிர் தப்பி வந்த நானும் ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த காரணம் என்னவா இருக்கும்னு எனக்கே தெரியாது. பார்க்க எல்லாருக்கும் முதல்ல வந்து இவ்வளோ இது வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முந்தி என் யூடியூப் சேனலில் 120 பேர் இருந்து இப்போ 1.3K சப்ஸ்கிரைபர் இருக்கிறேன். ஆப்பை டிசைன் பண்ணி ஆப்பை புது ப்ளே ஸ்டோரில் போட்டு நான் வந்து இப்போ 3 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு 50K டவுன்லோட் வந்திருக்கு. எல்லாம் மக்களாகிய உங்களால் தான் இவ்வளவு சாத்தியம். ஓகே, நன்றி, வணக்கம்.